அரசு அதே போல் வந்து இந்த எல்பிபி கெனால் அதுக்காக நிலம் ஆர்ஜிதப்படுத்தும் போது அதுக்குண்டான காம்பன்சேஷன் இவர் தான் வாங்கி கொடுத்தார். அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து பூரா பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. சேல் சொசைட்டி இருக்குது. சேல் சொசைட்டிக்கான இடம் வந்து தாத்தா கொடுத்தாங்க. ஆனால் இவரும் ஸ்ரீகண்டப்பாவும் அதனால அவரோட நாங்கள் விளையாடி இருக்கோம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பெரிய தலைவரோ இல்லை ஒரு முதல் மந்திரியாக இருந்தவரோ இந்தியாவினுடைய அரசியலே நிர்ணயம் செய்தவரோன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து விளையாடுவோம், அவர் எங்களோட விளையாடுவார். இந்த பிங்பாங் டேபிள் இருக்கும், அதில் பிங்பாங் விளையாடுவோம். ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு இதுக்கு போவார், பெரியார் மைதானம் போவார். அங்கே திராவிடர் இதில் பேசுவார். பேசிட்டு நைட்டு வருவார், வந்து இங்கே வந்து சாப்பிடுவார், பேசிகிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், லக்ஷ்மணா உன் வீட்டுடைய இது வரைக்கும் சமையல் அறை வரைக்கும் அருந்ததியர் போகிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்பாரு. சொல்லவும் சொல்லுவார், அர்ஜுனனுக்காக நீ பாடுபடுற அளவெல்லாம் நான் எல்லாம் பாடுபட்டதில்லை. அடுத்ததாக அவருடைய மாமன் முறை அந்த சுந்தர வடிவேலன் இருக்கிறார்கள். அவருடைய மாமனாக வரக்கூடியவர் கிருஷ்ணகுமார்னு பேர். அவரும் ஐயர் தான். அவர்கிட்ட பேசும்போது பல தகவலை சொன்னார். ஏன்னா லட்சுமண ஐயர் வாழ்ந்த வரைக்கும் இறுதி வரை அவங்களோட சிறு வயசுலேருந்து அங்கே பழகிட்டு இருந்தவர். அப்போ லட்சுமண ஐயர் தன்னுடைய மாமா எந்த அளவுக்குலாம் இருந்துக்கிட்டு இருந்தார், எப்படிலாம் இருந்தார், எவ்வளோ பெரிய விஐபிகளாக அந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறாங்க. பெரியார் உள்ளிட்டவர்கள், இன்னும் காமராஜர் உள்ளிட்டவர். காமராஜருக்கும் லட்சுமண ஐயருக்கும் என்ன நட்பு, கக்கன் வந்து என்ன விருதை கொடுத்தாரு லட்சுமண ஐயருக்கு, இப்படின்னு பல கதைகளை வந்து சொன்னார். அவர் பேசும்போது சில இடங்களில் உணர்ச்சிவசப்பட்டு கண்ணு கலங்கினதை பார்த்தோம். நம்ம அந்த கிருஷ்ணகுமார் ஐயரை வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்றத பேசுங்க, அதையும் கேளுங்க கொஞ்சம். நான் கிருஷ்ணகுமார், கோபிச்செட்டிப்பாளையம், டி சீனிவாசருடைய முதல் மகள் அனந்தலட்சுமி அம்மாளுடைய பேரன். கோபியில தான் இருக்கு. லட்சுமண ஐயருக்கு வந்து அவர் எனக்கு வந்து தாய் மாமா ஆகுது, மாமா முறையாகுது. எங்கள் அப்பாவுக்கு மாமா, அதனால நாங்களும் மாமான்னு தான் கூப்பிடுவோம். தந்தைக்கு வந்து அவர் சொந்த தாய் மாமா. மாமா வந்து எங்களோட வந்து சர்வசாதாரணமாக பழகக்கூடிய இது வந்து ரொம்ப ரேர். ஆனால் அவருடைய அந்த ஒரு 60லிருந்து 65லிருந்து 62லிருந்து 68 வரைக்கும் ஒரு லீன் பீரியடு அவர் மேலே அந்த கேஸ் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்போ அதை ரிசைன் பண்ணிட்டார். அப்போ யாரும் இங்கே வரமாட்டாங்க. அந்த சமயத்தில் எனக்கு, சுந்தரவடிவேலுக்கு, இவங்களுக்கெல்லாம் பாரதியார் பாடல் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கார். தேசபக்தி பற்றி சொல்லுவார், அவர் இதை பற்றி எல்லாம் சொல்லுவார். ஏன்னா வந்து குழந்தைன்னு தான் கூப்பிடுவார், பேரன்கிறதுனால குழந்தைன்னு தான் கூப்பிடுவார். நிறைய, அதாவது வந்து அவருக்கு இந்த பாஸ் இருந்துச்சு, ரயில்வே பாஸ் இருந்துச்சு, பஸ் பாஸ் இருந்துச்சு. அவர் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் யாரையும் ஒரு இடத்துக்கு கூட அவர் கூட்டிகிட்டு போனதில்லை. அது யாராவது ஹாஸ்டல் வார்டன் மற்றவங்களை வந்து கூட்டிகிட்டு போவாரே தவிர எங்களை இது வரைக்கும் ஒரு நாள் கூட விளையாட்டுக்கு கூட கேட்டிருக்கேன் நான். அவன் என்னையும் கூட ஒரு மெட்ராஸுக்கு கூட்டின்னு போங்களேன், அவருக்கு ஏசி பாஸ் உண்டு, கூட்டின்னு போங்களேன், போடா அப்படின்றார். ஒரே வார்த்தை போடா அப்படின்ட்டுருவார். அந்த மாதிரி தான் தாத்தா வந்து தன்னுடைய பசங்கள்ல 4 பசங்கள்ல 3வது பையனை வந்து சமுதாயத்துக்காகவே கொடுத்தார். லட்சுமண ஐயரை வந்து சமுதாயத்துக்காகவே கொடுத்தார். பெரிய மாமா வந்து அவர் வந்து வக்கீல், 2வது மாமா கோட்டீஸ்வரையர், அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். 3வது இவர், 4வது வேணுகோபால் ஐயர். 4 பசங்கள்ல இவரை வந்து சமுதாயத்துக்காக சொல்லுவார், போடா போய் பாரதியார் பாட்டு பாடுறா, இது பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி பழக்கி இருந்தார். காந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஹரிஜன மூமெண்ட்ல வந்து ஈடுபட்டார். சமுதாயம் வந்து ஒதுக்கிச்சு.
பிராமண சமுதாயம் ஒதுக்கிச்சு. அப்போ வந்து தனக்கு வந்து ஒரு தர்ப்பணம் செய்து வைக்க வேணும்ட்டு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சாஸ்திரிகளை கூட்டிட்டு வந்து, நீ எனக்கு தர்ப்பணம் செஞ்சு வச்சுட்டு நீ யாருக்கு வேணா இது வேணா செய்யலாம். அதனால அவர் பேர் காந்தி சாஸ்திரி அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. தாத்தாவும் அப்படித்தான் இந்தியன் பாளையத்தில் இருந்தபோது ஒரு ஹரிஜனுக்கு வந்து பூனல் போட்டு அவன் சமைச்சாலே நான் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு அவர் டி சீனிவாசையர் அங்கே இந்தியன் பாளையத்தில் இருந்திருக்காரு. தாத்தாவே டி சீனிவாசையர்னால தான் எங்கள் மாமா இந்த அளவு பண்ண அவர் உருவாக்கினது தான். தாத்தாவினுடைய சிந்தனைகள் ஹரிஜன முன்னேற்றம், கல்வி, அது அந்த சிந்தனையை வந்து செயல்படுத்துவதற்காகவே வளர்த்த மகன் தான் வந்து டி சீனிவாசையருடைய சன் அவர் லட்சுமணையர். அவருக்கு வந்து கூட வந்து இருந்தவர் வந்து ஆர்.எஸ். ஸ்ரீகண்டப்பா அப்படின்ட்டு, அவரும் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர். இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து நிறைய செய்திருக்காங்க. லக்கம்பட்டியில் வந்து ஹரிஜன் காலனி இருக்குது, அங்கே 6 ஏக்கர் அவர் ஸ்ரீகண்டப்பா அவர் கொடுத்து, அந்த ஸ்ரீகண்டப்பாவுடைய இடத்துல வந்து இன்னும் ஹரிஜன் காலனி இருக்குது. இங்கே 4 ஏக்கர் வந்து ஸ்ரீராம் நகர். இன்னைக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது ஹரிஜன மக்களுக்கு கொடுத்த இடத்துல அவங்க இன்னைக்கு முன்னேறி டார்ஸ் வீடு கட்டி, நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா விவிட் ஸ்கிரீன் 40 இன்ச் ஸ்கிரீன் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். சமுதாயத்தை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய இது வந்து பெரிய இது பண்ணியிருக்காங்க. டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூலுக்கு வந்து 6 ஏக்கர் இது கொடுத்துருக்காங்க. முனிசிபல் ஆஃபீஸ் இருக்கிற இடம் அது கொடுத்துருக்காங்க. பம்பிங் ஸ்டேஷனுக்கு வந்து 2.5 ஏக்கரா, குடிநீர் ஏற்றுதல் நிலையம், அப்புறம் அது வந்து இருக்கக்கூடிய டேங்க் இருக்குது இங்கே, டிஸ்ட்ரிபியூஷன் டேங்க், அதுக்குண்டான இடம் 1.5 ஏக்கரா கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்காக வந்து 5 ஏக்கர் கொடுத்துருக்காங்க ஹார்ட் ஆஃப் த டவுனுக்குள்ள. அது வந்து எப்படின்னா எல்பிபி ஸ்கீம் இருந்துச்சு, லோயர் பவானி ஸ்கீம், அதுக்காக ஆஃபீஸ் இருந்தபோது அவரே சொல்லியிருக்காரு, எல்பிபியிலிருந்து வரக்கூடிய பணம் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை இப்போ அந்த டேம் வந்து தண்ணி முழுகும் பொழுது இருந்த விவசாயிகள் அவங்களுக்கு வந்து இவர் தான் வந்து பகிர்ந்தளித்து கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு முன்னிற்பா இருக்கணும் இல்ல. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து அந்த பாசனத்துக்காக எடுக்கப்பட்டது. அதோடைய இதை வந்து அவரே சொல்லியிருக்காரு, நான் தாண்டா போய் பணம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுத்துருக்குதா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பார் அரசு. அதே போல வந்து இந்த எல்பிபி கெனால் அதுக்காக நிலம் ஆர்ஜிதப்படுத்தும் போது அதுக்குண்டான காம்பன்சேஷன் இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து பூரா பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. சேல் சொசைட்டி இருக்குது, சேல் சொசைட்டிக்கான இடம் வந்து தாத்தா கொடுத்தாங்க. ஆனால் இவரும் ஸ்ரீகண்டப்பாவும் கோபி நகரில் வந்து பழங்கள் விற்று, தள்ளு வண்டியில் பழங்கள் விற்று அதில் வந்து லாபத்தில் கூட்டுறவுக்காக வந்து செய்தாங்க, சொசைட்டி நடத்தினாங்க. அதே போல் நிறைய இப்போ ஹரிஜன் ஹாஸ்டல் இருக்குது. ஹரிஜன் ஹாஸ்டல் வந்து ராமையங்கார் அப்படின்னு எங்கள் தாத்தாவுடைய நண்பர், அவரும் இவரும் சேர்ந்து நம்ம வந்து ஹாஸ்டல் நடத்தணுன்ட்டு அவர் ராமையங்கார் வீட்லேயும் இங்கே கொஞ்ச நாள் நடத்தினாங்க, ராமையங்கார் வீட்டில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து மொடச்சூர் ரோட்டில் நடத்தினாங்க. மொடச்சூர் ரோட்டில் இருந்தப்பறம் இங்கே தன்னுடைய இடத்துலையே வச்சு நடத்தினாங்க. அதனால தான் அதுக்கு டிஎஸ் ராமன் விடுதின்னு வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தனக்கு இன்னொரு பையன் பிறந்தது, ஜிஎஸ் லக்ஷ்மணன் வந்து ட்வின்ஸு, அதனால் ராமர் லக்ஷ்மணன் அது இறந்ததுனால வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் தன்னுடைய பேர் எங்கே இருக்கணுங்கிறது இதே பண்ண மாட்டார். அதனால தான் ராமன் விடுதினே வச்சிருக்காரு, டிஎஸ் ராமன் விடுதின்ட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து செய்திருக்காரு. நீங்க காலையில பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு இது வச்சிருப்பார், பேடு. அந்த பேட்ல வந்து வரிசையா எழுதியிருப்பாரு, 4-5 இது எழுதியிருப்பாரு, இங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு வந்து அது வந்து திட்டமிடுவாரு. இப்போ இங்கெங்கெல்லாம் போகணும்னு எழுதி வச்சிருப்பாரு. ஒரு 10-15 இது இருக்கும் கல்யாண பத்திரிகை. டே இவன் வீட்டுக்கு போகணும், அவன் வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வருவார். எல்லார் வீட்லையும் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால சாப்பிட மாட்டாரு. ஒரு இடத்துல தானே, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு காஃபி குடிப்பாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் முன்னாடி போய் எல்லாரும் அவரை வந்து இது பண்ணுவாங்க, சாமி நீங்க வந்து மாலை எடுத்து கொடுங்க, நீங்க வந்து தாலி எடுத்து கொடுங்கன்னு எல்லாம் பண்ணுவார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு, மன நிறைந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வருவார்.
அதெல்லாம் வந்து இல்லவே எதுவுமே சொல்ல முடியாது அவர்கிட்ட. எல்லா வீடுகளுக்கும் போவாரு, எல்லா இதுக்கும் போவாரு. உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்க நீங்க பார்த்து? எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சந்திரசேகர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நாங்க பார்த்துருக்கோம், ஆனா நாங்களாம் சின்ன பசங்க. இந்திரா காந்தி அவங்க வந்து இந்த இது ஓப்பனிங்க்கு காங்கிரஸ் உடைய இது நடந்துச்சு, மாநாடு, அதுக்காக வந்திருக்காங்க. நாங்க சின்ன பையங்களா இருக்கும்பொழுது காமராஜ் வருவாரு, வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால அவரோட நாங்க விளையாடி இருக்கோம். ஆனா வந்து அவர் வந்து ஒரு பெரிய தலைவரோ இல்ல ஒரு முதல் மந்திரியாக இருந்தவரோ இந்தியாவினுடைய அரசியலே நிர்ணயம் செய்தவரோன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து விளையாடுவோம், அவர் எங்களோட விளையாடுவாரு. இந்த பிங் பாங் டேபிள் இருக்கும், அதில் பிங் பாங் விளையாடுவோம், இல்லாட்டி ஓடி பிடிச்சி விளையாடுவோம். எங்களோட அவர் விளையாடி இருக்காரு, காமராஜர் விளையாடி இருக்காரு. அதெல்லாம் வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது, விளையாடி இருக்காரு. அப்புறம் புஸ்தகத்துல வந்து 1ஆம் கிளாஸ் போய் பாட புஸ்தகத்தை பார்க்கும்போது காமராஜர் தமிழகத்தினுடைய முதல் மந்திரியாக இருந்தார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓ இவர் காமராஜர், இவர் பெரிய தலைவர்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் மாமாவை பார்க்க வராங்க, வீட்டில் எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களோட இருந்திருக்கேன். பெரியார் வருவாரு. பெரியார் வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவர் வந்து சாக்லேட் கொடுப்பாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பக்கெட்டோட இது பண்ணுவாரு. அவங்க யூரின் வந்து அதுல இது பண்ணுவாங்க. ஒரு 4 மணிக்கு வருவார். வந்தால் ஒரு 2 இல்லாட்டி 3 வாழைக்காய் பஜ்ஜி சுட சுட வேணும்னு சாப்பிடுவார். நல்லா ஒரு பெரிய டம்ளர், எங்கள் வீட்டில எல்லாம் பெரிய டம்ளர், 6 லிட்டர் இருக்கும் டம்ளரு. அந்த டம்ளரில் ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு இதுக்கு போவார், பெரியார் மைதானம் போவார். அங்கே திராவிடர் இதில் பேசுவார். பேசிட்டு நைட்டு வருவார். வந்து இங்கே வந்து சாப்பிடுவார், பேசிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், லக்ஷ்மணா உன் வீட்டுடைய இது வரைக்கும் சமையல் அறை வரைக்கும் அருந்ததியர் போறாங்க, ஆனா எங்க வீட்டுல எல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படிம்பாரு. அப்படிதான் வந்து இது பண்ணுவாரு. ரொம்ப வருவாரு. அதாவது பெரியார் வருவாரு, லட்சுமண ஐயர் வீட்டுல தங்கி எல்லாம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு பெரியார் அந்த கொள்கை பிரச்சாரத்தை போய் பேசுவாரு. முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போவாரு. சொல்லவும் சொல்லுவாரு, ஹரிஜனுக்காக நீ பாடுபடுற அளவெல்லாம் நான் எல்லாம் பாடுபட்டது இல்லை பாரு, வீட்டுடைய சமையல் அறை வரைக்கும் வந்து அருந்ததியர் போறாங்க, இது என் கண்ணால பாக்குறேன், இது எங்க வீட்டுல எல்லாம் சாதியம் இல்லைன்னு தான் சொல்லுவாரு. செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385538976. அந்த அளவு வந்து இது வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. சி சுப்பிரமணியம் வருவாரு, என் மகாலிங்கம் வருவாரு. என் மகாலிங்கத்துக்கு வந்து சக்தி சுகர்ஸ் அந்த லைசன்ஸ் வாங்கி கோஆபரேட்டிவ் சுகர்ஸுக்காக வந்துச்சு. அந்த லைசன்ஸை வந்து என் மகாலிங்கத்துக்கு கொடுத்தது இவர் தான், லட்சுமண ஐயர் தான். சக்தி சுகர்ஸ் லைசன்ஸ் இவர் பேருக்கு தான் வந்துச்சு, லட்சுமண ஐயர் பேருக்கு. கோஆபரேட்டிவ் சுகர் மில்லுக்கு வந்துச்சு. அதை வந்து சிஎஸும் என் மகாலிங்கமும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதோட வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து இது இருக்குது இல்ல, நம்முடைய சுகர் மில்லுக்கான லைசன்ஸ் இவருக்கு தான் வருது. ஆமா, இவருக்கா. அது வந்து எப்படின்னா, எங்க அப்பாவும் எங்க பெரிய மாமாவும் வால்சந்த் குரூப் மூலமாக வந்து அப்ளை பண்றாங்க. பண்ணி அந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணி அவங்க மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்பும் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து சொல்றாரு, நான் சுகர் கோஆபரேட்டிவ் சுகர்ஸுக்காக எனக்கு அந்த லைசன்ஸ் விட்டு கொடுங்கன்னு சொன்னோடனே மக்களுக்காக தான். அதனால அப்பாவும் மாமாவும் வந்து விட்டு கொடுத்தாங்க, பெரிய மாமாவும் விட்டு கொடுத்துறாங்க. விட்டு கொடுத்தோடனே அந்த லைசன்ஸ் வருது. வந்த போது இவங்க வந்து எங்களுக்கு வந்து இங்க சக்தி சுகர்ஸுக்காக வேணும் அப்படின்னு கேட்டதுனால இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. டெல்கோ ஏஜென்சி அவங்களுக்கு இருக்கு இன்னும், என் மகாலிங்கத்தோடது, அதுவும் வாங்கி கொடுத்தது அவர் தான். அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது, லட்சுமண ஐயர் தான் வாங்கி கொடுத்தார். அது என் மகாலிங்கத்துக்கும் தெரியும். அவர் கடைசியா படுத்துட்டு இருந்த போது இங்க வந்திருந்த போது என் மகாலிங்கிட்ட சொல்லவே சொல்லியிருக்காரு, உனக்கு தான் சுகர் ஃபேக்டரி வாங்கி கொடுத்தாச்சு, டெல்கோ எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, இனிமே நான் வந்து எதுவும் உனக்கு செய்யக்கூடிய நிலையில நான் இல்லைன்னே சொன்னாரு. அந்த அளவு அவரு வருவார். எப்போ வந்தாலும் கோபி வந்தாருன்னா என்மாலிங்க இங்க வராம போனதில்லை. சிஎஸ் அதே மாதிரி தான், சிஎஸ் நிறைய தடவை வந்திருக்காரு. சி சுப்பிரமணியம் வந்திருக்காரு.
அவர் மந்திரியாக இருந்தபோது வந்திருக்காரு. அப்புறம் அவர் கவர்னராக இருந்தபோது பாம்பேயில் போய் அவர் இதில் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. ஒரு தடவை டெல்லிக்கு வந்து நான் வேறு சம்மந்தமாக போயிருக்கேன், இவர் டெல்லி வந்திருக்காரு. அப்போ வந்து ஆர் வெங்கட்ராமன் வந்து பிரசிடென்ட்டு. நான் வந்து இவர்கிட்ட போய் வாடா இதுக்கு போயிட்டு வரலாம், ராஷ்டிரபதி பவன் போயிட்டு வரலாம். என்னமாம்மா நம்மளை எல்லாம் விடுவாங்களா ஏன்னா வா போகலாம் அப்படின்னாரு. போயிட்டு வந்து அங்கே வந்து சொல்கிறாரு, நான் ஜிஎஸ் லக்ஷ்மணன், அவருடைய இது சிறையில் வந்து அவரோட கூட இருந்தவன், அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சொன்னால் நான் வந்து வரேன் அப்படின்னோடனே ஆர் வெங்கட்ராமன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவர் சொன்ன உடனே அவங்க போய் சொன்ன உடனே ஆர் வெங்கட்ராமன் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து வெளியே வர்றாரு இவரை பார்க்கறதுக்கு. இவரை விட்டு இவங்க 2 பேரும் இப்போ வந்து ராஷ்டிரபதி பவன் வெளியே சந்திச்சு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் தான் வந்து ராஷ்டிரபதி பவன்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவு வந்து அவருக்கு நிறைய தலைவர்களோட வந்து இது உண்டு. ஆனா வெளியே காமிச்சிக்கவே மாட்டார். ஏன் கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாரோடையும் அவருக்கு தொடர்பு உண்டுன்னா அவங்க கிட்ட கூப்பிட்டாங்கன்னா ஐயர் வாங்க அப்படின்னா பேசுவார், பேசிட்டு வந்துடுவார். குடும்பத்துக்காகவோ எதுக்காக வந்து இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்காக அதுக்காக தான் அந்த சமுதாயத்துக்காக தான் பண்ணியிருக்காரே தவிர மற்றபடி எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்ததில்லை, செய்யவும் அவர் அந்த சிந்தனையே அவர் கிடையாது. ஆனா தேசபக்தி பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காரு. எப்பாவது இது பண்ணும்போது சொல்லுவார், எதுவும் கொடுக்கல, மற்றதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கல. கதர் தான் நாங்க உபயோகப்படுத்துவோம். எமர்ஜென்சி வரைக்கும் நாங்கள் கதர் தான். ஸ்கூலுக்கு போனாங்கன்னா எல்லாரும் விதவிதமாக கலராக போட்டிருப்பாங்க. நாங்கள் கதரில் வந்து ஒரு 4 கலர் ட்ராயர் தான் வரும், அந்த சட்டை தான் போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மாமாகிட்ட வந்து சண்டை போட்டு சுதேசி மாமாட்ட தான் லட்சுமி கிட்ட சொல்லி நாட்டுடைய சுதந்திரமே வந்து பறிபோகுது, கதர் போட்டுட்டு தான் வந்து நாட்டுடைய சுதந்திரத்தையே பறிபோக்கிட்டாங்க, அதனால வந்து இனிமேல் நாங்கள் வந்து சுதேசி மில்லுடைய துணிகளை வந்து அணிவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறேன். அதுவும் சரின்னு சொன்னார். அப்புறம் தான் நாங்கள் இது மாதிரி சுதேசி மில் துணியை அணையிறோம், இல்லாட்டி கதர் தான். இப்பவுமே எங்க குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குது, கல்யாணம்னா கதர் தான். வேஷ்டி மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது கதர் தான் வாங்கி கொடுக்கணும். அது வந்து இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமா இருப்பாரு. தேசபக்தி ரொம்ப அதிகம். நான் அதுக்கப்புறம் பிற்பட்டு நான் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தில் இருந்த பொழுது எல்லாத்தையும் ஏத்துப்பாரு, சொல்லுவாரு, ஏய் தேசபக்தி வந்து அங்கேயும் இருக்குது, நீ இருந்து செய் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்போ வந்து அவருடைய நண்பர் ஒருத்தருடைய பாடல் வந்து அங்கே ஆர்எஸ்எஸ்ல பாடினது வந்து அவர்கிட்ட வந்து பாடினேன். சங்கு சுப்பிரமணியம் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து நம்ம பாரத தாய் மேல பாட்டு இருக்கு, இன்னும் கூட நம்ம ஹாஸ்டல்ல அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடினவொடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். யாரோட நண்பர்? லட்சுமணரோட சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் சங்கு சுப்பிரமணியம்ட்டு, பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் வந்து பாடின பாட்டு எனக்கு ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து அது வந்து இவர்கிட்ட பாடினவொடனே பயங்கரமான சந்தோஷம். கட்டி பிடிச்சிட்டு யாரா சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லது, சங்கு சுப்பிரமணியம் தான் வந்து இது பண்ணான்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணுவார். ரொம்ப தட்டி கொடுப்பாரு, போய் சமுதாய வேலை செய்யடா அப்படின்னு சொல்லுவார். பண்ணுறா நல்லதாண்டா, நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். சமுதாயத்தில் வந்து என்னன்னா 1950களில் வந்து அவருடைய பேங்குடைய டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு, அந்த அளவு டர்ன் ஓவர் இந்த பேங்க்ல. இவருடைய முதல் பையனை வந்து எம்பிக்கு போடுறேன்னு சொன்னதுனால இது பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாரும் ஒரே நாளில் கேட்ட உடனே, இப்போ கோபியில் வந்து 2.25 காலனின்னு இருக்கு, அதாவது திருப்பூர் ரோடு இருக்கு, இங்கிருந்து 3 கிலோமீட்டர் 2 பக்கம் அவங்களது. அதை வந்து பிளாட் போட்டு விற்று அதை வந்து கிட்டத்தட்ட 30 ஏக்கர் கோபி டவுனுக்குள்ள அதை வந்து பிளாட் போட்டு விற்று அந்த கடன்தாரர்களுக்கு கொடுத்தாங்க. பூமி எல்லாத்தையும் வந்து விற்று கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலி நாங்களும் கூட கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர், கோபியில் வந்து ஒரு 8 இடம், பெரிய 6 ஏக்கர் இருக்கக்கூடிய பிளாட்ஸ், அதை விற்று சமுதாயத்துக்காக. என்ன ஒரு இதுன்னா, நாங்கள் எங்கள் பேங்க்ல போட்டதுக்கு பணம் திருப்பி வரணும்.
ஒரு பைசா கூட வந்து நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஆர் வெங்கட்ராமன் வந்து நேர்லயே கூப்பிட்டு பேசி இருந்து உணவு அருந்திட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். இல்லை எனக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, ஆனால் நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. எங்கள் மாமா மாத்திரம் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை, எங்கள் மாமியும் கூட சுதந்திர போராட்ட வீரர். அவங்க வந்து கலைமத்தூர், பழனி பக்கத்தில் கலைமத்தூர் சார்ந்தவங்க. அவங்க அப்பாவும் சுதந்திர போராட்ட வீரர். அவங்க வீட்டுக்கு வந்து மகாத்மா காந்தியே வந்திருக்காங்க. அந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர். அவங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு 4 நாள் தான், அவங்க மேல 3 வருட இது இருந்துச்சு. இவங்க வந்து பெண்கள் வந்து ஜெயிலுக்கு போறது வந்து கூடாது அப்படிங்கிறதுனால பேருக்கு ஒரு 2 நாள் இது பண்ணிட்டு கலெக்டரேட்டை சொல்லி இது பண்ணிட்டாங்க. அவங்களும் சுதந்திர போராட்ட வீரர் தான். அதனால வந்து மாமா மாமி 2 பேரும் சுதந்திர போராட்ட வீரராக இருந்ததுனால அவர் வந்து இந்த மாதிரி வேலை செய்வதற்கு அவங்க வந்து பின்னாடி குடும்பத்தை பார்த்துட்டு அவரை வந்து இது பண்ணாரு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு மனிதனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவன் அவங்க குடும்பத்தை வந்து பூரா பார்த்துட்டதுனால தான் வந்து இவர் முடிந்த அளவு வந்து சமுதாய சேவை செய்ய முடிஞ்சு. அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிந்தனையே வந்து சமுதாயம் தான். வருவார், வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், பேசுவார், எல்லாரோடையும் பேசுவார், அதெல்லாம் விடாமல் பேசுவார், பேசி எல்லாம் பண்ணுவார். ஆனால் கிளம்பி போயிடுவார். எங்கே போகிறேன் என்னென்னலாம் சொல்ல மாட்டார், கிளம்பிடுவார். போயிட்டு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஏதாவது கேட்டால் எங்கே போயிட்டு வந்தீங்க மாமா, என்ன ஏதுன்னா, அவர் 2 கல்யாணம் இருந்தால் போயிட்டு வந்தேன், அப்புறம் வந்து அவன் வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தான், போகவே இல்லை, அதனால போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரே தவிர போகும்போது நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொன்னதே கிடையாது. நல்லது ஐயா, நன்றி, வணக்கம். கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733 linesmediaworks@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்ல மறக்கக்கூடாது, மறக்காவும் இருக்க முடியாது. அந்த வீட்டில் நாங்கள் இருந்து இருக்கிறப்ப ஒரு அம்மா குறுக்கு நெடுக்குமா இருந்துக்கிட்டே இருந்தாங்க. வயது எப்படியும் ஒரு 60 தாண்டி இருக்கும், 60 கிட்ட இருக்கும். அவங்க தான் சரசால், அந்த அம்மா பேர். துப்புரவு தொழில் செய்யக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மாமா அந்த வீட்டில் இருந்தவர். சரியாக அந்த அம்மாவுக்கு பேச வரல, அவங்கக்கிட்டையும் பேசியிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளாகவே ஒரு அறை அந்த அம்மாவுக்கு, வெளியிலலாம் கிடையாது. லட்சுமண ஐயர் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ளாகவே சாமி பூஜை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் இந்த அம்மாவுக்கு அறை. அங்கே தான் இருப்பாங்க, அந்த வீட்டோடு தான் வாழ்ந்தாங்க, அங்கே தான் புழங்கினாங்க. அவங்களுக்குன்னு தனியாக வீடு இருக்குது. லட்சுமண ஐயர் வந்துட்டு இவங்களும் ஒரு பொருளாதார பலத்தோடு இருக்கணுன்றதுக்காக இவருடைய மாமனாருக்கு 1 ஏக்கர் நிலத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு, வீடு இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அங்கே வந்து தனியாக குடும்பம் இருக்குது. இந்த அம்மா வந்து நான் அந்த லட்சுமண ஐயருக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் லட்சுமண ஐயரோட மனைவி மற்றும் இந்த அம்மா அவங்களாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து எல்லா வயது மூப்பு காரணமாக உடல் முடியாமல் போயிடுச்சு, ஸோ வந்து விழுந்துட்டார். அந்த படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த அம்மா நிறைய சேவையெல்லாம் அவருக்கு செய்து, ஒரு தந்தைக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்து எல்லா எதையும் செய்தது. அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது உரிமையாக ஒன்று சொன்னது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இறப்பேன், இவங்க தான் எடுத்து போடணும் என்ன அப்படின்னு சொல்லுது. நான் வாழ்ந்த அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த வீட்டில் என்னுடைய மாமனாருக்கு பிறகு நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்ட பிறகு என்னுடைய மகளும் இங்கே தான் பிறந்து இப்போ படித்து முடிச்சுட்டு அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு. மகளுக்கு பையன்களும் வேலையில் இருக்கிறாங்க, அவங்களும் இங்கெல்லாம் வருவாங்க, அப்பப்போ வருவாங்க. அதே நேரத்தில் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுனாக்கா இந்த வீட்டிலேருந்து லட்சுமண ஐயனுடைய மகன் சுந்தர வடிவேலன் இவங்களாம் இருக்காங்கல்ல, இந்த வீட்டிலேருந்து உணவு எனக்கு எடுத்துன்னு வீட்டுக்கே வந்துடுவாங்க, என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2-3 நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா தேடி வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த கடமை அது அவங்களது அப்படின்னு செய்கிறாங்க. நான் அப்படித்தான் இங்கே இருக்கிறோம், இங்கே இந்த மாதிரியான பார்ஷியாலிட்டிலாம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா பேசினா 2-3 வார்த்தை தான் தயங்கி பேசுது, அதையும் கேளுங்க. ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய மாமனிதர் லட்சுமண ஐயரை பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
அவருடைய வீட்டில் மற்றவர்களைப் போல எப்போதும் புழங்கி கொண்டிருக்கிற, அவரோட வீட்டில் எல்லா விதமான உதவிக்குமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிற சரசா என்கிற அந்த முனியம்மா வந்து இங்கே நம்ம சந்திக்கிறோம். நீண்ட நெடிய காலமாக லட்சுமண ஐயர் வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தவங்க, லட்சுமி ஐயாக்கிட்டேயும் இருந்துகிட்டு இருந்தவங்க. உங்களுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்றதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் லட்சுமண ஐயர் வீட்டில் இருந்தீங்க, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து இருக்கு. எப்படி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க? எங்கள் மாமனார் இருந்தாருங்க. எங்கள் மாமனார் இருந்தது இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்தோமுங்க. கல்யாணம் முடிச்சுட்டு என்னை இங்கே வந்ததுமே இங்கே உங்களுக்கு முன்னாடி உங்கள் மாமனார் இங்கே வேலை செய்துக்கிட்டு ஒரு தலைக்கட்டு இருந்தாருங்க. நான் வந்து ஒரு தலைக்கட்டாச்சுங்க. இப்போ என் பிள்ளையே இருக்கிறாங்க. 3 தலைக்கட்டு இதில் இந்த வீட்டில் இருக்கிற 3 தலைமுறைகள் இங்கே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில். எந்த சாதி வித்தியாசமும் எதுவும் பார்க்க மாட்டாருங்க. என்ன நம்ம சுதந்திரமாக தெரியலாமுங்க, போகலாமுங்க, வரலாமுங்க. அங்கே அதை சாத்துறது இதை சாத்துறது, அந்த வீட்டுக்கு போகாத இந்த வீட்டுக்கு போகாத இப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்கே வேணாலும் போகலாம். நாம் கையொன்னும் சுத்தமாக வச்சுக்கணுங்க, மனசு சுத்தமாக இருந்து போகணுங்க. இந்த வீட்டில் எங்கே வேணாலும் சுதந்திரமாக சுற்றிக்கலாமுங்க. எங்கள் மாமனார் பாடுபட்டதுக்கு ஒரு ஏக்கரா வயலே கொடுத்துருக்காங்க. அந்த வயல் கொடுத்துருக்குறாரா? எத்தனை ஏக்கரு? 90 சென்ட் கொடுத்துருக்குறாருங்க. உங்கள் மாமனாருக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு. நாங்கள் அதை வச்சு அவங்கள நம்பி அதை வச்சு இது வரைக்கும் பொழைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இடம் இருக்குங்களா? நான் வச்சிருக்கேனுங்க. சும்மா இப்போ தண்ணி வரலைங்க, சும்மா தான் கிடக்குதுங்க. நெல் அறுத்துட்டுமுங்க, சும்மா தான் இருக்குங்க. அது இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நானும் 40 வருஷமா இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 40 வருஷமா. 40 வருஷமா இருக்கீங்க உங்கள் வீட்டில். சரி. அவர் லட்சுமண ஐயர்கிட்ட இருக்கிறப்ப எப்படி அவர் உங்களை பார்த்துருப்பார்? நீங்கள் எப்படிலாம் அந்த இறுதி கடைசி கட்டம் உடம்பு முடியாமல் விழுந்துருந்தப்ப நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு? நானும் எப்படி அப்பா அம்மா பார்க்கணுமா அதே மாதிரி நான் பார்த்துருக்கேங்க. சாப்பாடு கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, தூக்கி உட்கார வைக்கிறதுங்க, குளிக்கிறது எல்லாம் கூட்டி போய் எல்லாம் பண்ணணும். லட்சுமம்மா பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க மகளா? நான் தான் எல்லாம் பண்ணேன். அவங்க வருவாங்க, மருமகங்க கூட்டி வருவாங்க. 2 பேரும் சேர்ந்துங்க, மாமியா மருமகன் நானும் சேர்ந்து குளிச்சுட்டுங்க எல்லாம் இது சங்கோஜம் இல்லாத பண்ணணுங்க. அவங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணினாங்க, நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். எப்படி உங்ககிட்ட பேசுவார்? அவர் எப்படி நடந்துக்கிட்டு இருந்தார்? நான் எங்ககிட்ட எல்லாம் நல்லா இருப்பேன், குணமாக பேச்சு பாருங்க. எப்பயாவது சண்டை போட்டுருக்கிறாரா இந்த 40 வருஷத்துல? ஒரு முறை கூட சண்டை? அவர் இன்னும் இல்லைங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருமே அதெல்லாம் இல்லைங்க. கோவம் வந்ததில்லை, சண்டையும் போட்டதில்லை, பேச மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு பொறுத்தளவு அதெல்லாம் இது வரைக்கும் இல்லைங்க. இன்னமேல எப்படியா? இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் இல்லைங்க. இன்னமேல சரி எனக்கு ஒன்று வயசாயிருச்சுங்கன்னு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லைங்க. முடியாத காலத்துக்கு நாம் இருந்துக்குவோம். வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லலை. இன்ன வரைக்கும் நீங்களும் வழக்கமாக இங்கே இருந்துட்டுக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வர்றது தானுங்க. முடியாத காலத்துக்கு வேலை செய்யலைன்னாலும் அந்த பக்கம் வாசப்படையில் உட்காந்துட்டு அவங்க சோறு போட்டுற வேண்டியது தானுங்க. அவங்க சோறு போட்டுன்னு இருப்பாங்க, உங்களுக்கு போட்டுருவாங்க. வேலை செஞ்சாலும் செய்யாட்டிங்க எனக்கு முடியலன்னா அவங்க கொடுத்து காப்பாற்றிக்குவாங்க. நாளைக்கு செத்தாலும் ஏதோ 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காட்டி ஒரு 5000 10,000 கொடுப்பாங்க இடம் எடுக்கிறதுக்கு. போதுங்க எனக்கு அதே போதுங்க. எத்தையும் தான் சம்பாரிச்சு வச்சு எனக்கு கொண்டு போகிறதெல்லாம் இல்லை. போதுங்க. டெய்லியும் ஒரு வடி அரிசிக்கு இருந்தால் போதும். என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 2 பொண்ணு 1 பையன் இருக்குதுங்க. 2 பொண்ணு 1 பையன். அவங்களும் இங்கே வருவாங்க போவாங்க? இங்கே தான் இருந்தா. படிக்க வச்சதெல்லாம் அவங்க தானே? இவங்க தான் படிக்க வச்சாங்க. வருவாங்க போவாங்க, டெய்லியும் வருவாங்க. அப்பளையும் இன்ன வரைக்கும் இருந்தாங்க. கேஸ் புக் பண்ணாங்க, போயிட்டாங்க. கேஸ் வாங்குறதுக்கு போய். பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா. லட்சுமண ஐயர் அவங்க கடைசியாக அந்த அவங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி பார்த்துட்டு? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஊரில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த சமூகம், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம்னா ஒரு மாதிரி நடத்துவாங்க. வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, இல்லை வேற மாதிரி ஒரு மாதிரி நடத்து தெரியல. வெளியில் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான இது இங்கே எதுவுமே உங்களுக்கு இது அதெல்லாம் இது வரைக்கும் இல்லைங்க. இங்கே வர மக்கள் மற்றவங்களுக்கு யார் வேணாலும் வரலாமுங்க. எனக்கு தேடிட்டு வந்தால் கூட உள்ளார விட்டுருவாங்க. அங்கே இருக்குது அப்படி போய் பாருங்கன்னு போட்டு விட்டுருவாங்க. அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க, இப்பவும் இவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப நல்லதுங்கம்மா, நன்றி. இப்போ இந்த வீடியோ 3 பேர் பேச்சில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு
இப்படியும் மனிதர் வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு முன்னேறிய சமூகத்தில், ஒரு பார்ப்பன சமூகத்தில். என்ன காரணத்துக்காக அது மறைக்கப்பட்டது, ஏன் அது பின்னுக்கு கொண்டுட்டு போனாங்க, எதற்காக இந்த விஷயத்தை வந்து இப்படியாக மறைச்ச ஒரு வரலாற்றை வந்து இதை கண்டுக்காமையும் விட்டுட்டாங்க. எத்தனையோ சின்ன விஷயத்தை செய்தது கூட இதை செய்தார் அதை செய்தார்னு உருட்டி பெரட்டி கட்டி அவருக்கு வந்து வானுயர சிலை, அவர் பேரில் நகரம், அவர் பேரில் தெரு, அவர் பேரில் இப்படின்னு கண்டதுக்கும் அவர் யாரோ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படியோ வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படி தன்னுடைய சொத்து அனைத்தையும் இழந்து அது எல்லாமே இந்த மக்களுக்காக கொடுத்து, இந்த சமூகத்துக்காக கொடுத்து, இந்த நாட்டு விடுதலைக்காக இழந்து 8 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த அந்த மனிதருடைய வாழ்க்கை ஏன் மறைக்கப்பட்டது, அவருக்கான ஒரு சிலை ஏன் மறுக்கப்படுகிறது, அவருக்கான ஒரு படம் ஏன் மறுக்கப்படுகிறது. பல போராட்டங்களுக்கு பிறகு கடைசி கட்டமாக அங்கே இருக்கிறவங்களே அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகி அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சிலையை அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே திறந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த லட்சுமண ஐயருக்கு இங்கே ஒரு சிலை இல்லாமல் போனால் நல்லா இருக்குன்னு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து சிலையை வச்சுருக்கிறாங்க பள்ளிக்கு உள்ளாக. அந்த அர்ஜுனன் சேவா அந்த பள்ளி இருக்குல்ல, அந்த பள்ளிக்கு உள்ளாக அதை முன்னாள் ஆளுநர் வந்து திறந்து வச்சுருந்தார். அதை அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்தோம், அந்த சிலையும் பார்த்தோம். அது அவங்க இடத்துல அந்த பள்ளிக்கூடமும் அவருடைய இடம்தான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு காலனி, கிட்டத்தட்ட ஒரு அதுக்கும் பல சில ஏக்கர்களை ஒதுக்கி கொடுத்து அந்த இடங்களில் அந்த மக்களை வந்து குடியமர்த்தி அந்த இடம் பெருலாம் பெரும் பெரும் மாடி வீடுகளாக வளர்ந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்த அந்த பகுதி, அதுக்கு எதிர்க்கவும் ஒரு பகுதியை வந்து ஸ்ரீராம் நகர்னு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதுவும் அவர் கொடுத்த லட்சுமண ஐயர் கொடுத்த நிலம் தான். அந்த மக்கள் எல்லாமே அங்கே தான் வாழ்ந்து அதுவும் இன்றைக்கி பெரும் அளவில் முன்னேறி எல்லாமே பார்த்தா அது ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் மாதிரி தெரியும். அவ்வளோ முன்னேறிய மக்களாக எல்லாம் படித்து மேலே போயிட்டு அவ்வளோ பெரிய சேவை செய்த அந்த லட்சுமண ஐயருக்கு அவருக்குண்டான அந்த பள்ளி வளாகத்தை விட்டு இன்னும் சிலை வெளியவே வரல. இதுதான் ஒரு பெரிய வழியாக இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பாடத்தை தான் சமூகத்துக்கு வைக்கணும்னு போன முறை சொன்னேன். இப்போ இந்த முறை என்ன சொல்ல வந்தோம்னா, எப்படியாவது இவருக்கு ஒரு மாபெரும் சிலையை ஊர் பொது இடத்துல வைக்கணும். அதே போல் மாநகரங்களை, சென்னை மாநகரம் போன்ற முக்கியமான இடங்கள்ல அவருடைய பெரிய ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பணும். அவருடைய வரலாறு இந்த சமூகத்துக்கு வைக்கணும். கிருஷ்ண ஐயர் போன்றவர்கள், இவர் போன்றவர்கள், இன்னும் இது போல் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க சாதியிலிருந்தே ஒதுக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி செய்தார். கிருஷ்ண ஐயருக்கு அதெல்லாம் நடந்தது. சாதி கட்டுப்பாடு, சாதியை விட்டு ஒதுக்கிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிட்டுட்டு மதுரை வைத்தியநாத ஐயருக்கு இந்த சாதிய கொடுமைகள், அந்த சாதியிலிருந்து எல்லாரும் சேர்ந்து சாதி கட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டிட்டாங்க. அந்த மாதிரி 4-5 பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்படியானவர்களுக்கு இதில் உயர்ந்த ஒரு மாமனிதராக இருக்கிறவர் உங்களுக்கு லட்சுமண ஐயர், வைத்தியநாத ஐயர். இவர்களுடைய பாடத்திட்டங்களை வந்து சமூகத்தில் வைக்கிறப்ப தான் சாதி ஒழிப்பை பற்றி இந்த மக்களுடைய மனசில் ஆணி அடித்த மாதிரி. அது ஒன்றுமே செய்யாதவருடைய பாடத்தை வச்சுட்டு இவர் வந்தார், பேசினார், ஒழிச்சார், வந்தார், பேசினார், ஒழிச்சார், இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கே பார்த்தா சாதி கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் அடிச்சு உடச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம், தவறானதை நம்ம மக்கள் மனதில் திணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தவறான ஒரு உதாரணத்தை நம்ம வந்து வலிய திரிச்சு தெருவாக பேர் வச்சு தெருவாக செலவு வச்சு இருக்கிறோம். நான் வேணான்னு சொல்ல வரல. அதை விட 100 மடங்கு சாதித்த மனிதனை உண்மையான வரலாற்றை நீங்கள் கொண்டு போய் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இந்த மக்கள் மனிதில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியும் அதை செய்ய தவறி இருக்கிறது. பிறகு சாதி ஒழிப்புக்கு சமூக நீதிக்குன்னு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சி சுத்தமாக ஒதுக்கி இருக்கிறது என்பதை அதுக்குள்ளே பேசப்படுற ஒரு அரசியலாக இருக்கணும். இதெல்லாம் பேசுகிறன்றதுக்காக நீங்கள் என்ன முத்திரவனாலும் குத்திட்டு போங்க. ஆனால் இப்படியான மனிதருக்கு ஒரு பெரிய நினைவு மண்டபமும் அவருடைய வரலாறும் பேசப்படணும், அவருடைய சிலை வந்து வைக்கணும். அது ஒரு நோக்கமாக எடுத்துகிட்டு பேசுறது தான் நம்முடைய இதுவாக இருக்கும். இதுதான் சமூகத்தில் வந்து இப்படியாக இருந்தாங்கன்னு இளம் தலைமுறைகிட்ட போகிறப்ப இப்படிப்பட்ட மாமனிதர்கள் இந்த மண்ணுக்காக, சுதந்திரத்துக்காக, இப்படிலாம் சுதந்திரம் கிடைச்சதான்றதை முதல்ல அந்த வழியை உணரணும். இப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். சாதி பாகுபாடு இப்படிலாம் உடைக்கப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் நடந்த வரலாறு இதை பற்றி முழுக்க விரிவாக இன்னொருடைய நேர்காணல், சுபி தளபதி என்கிற வழக்கறிஞருடைய நேர்காணல் அடுத்ததாக வருகிறது. நீங்கள் அதையும் பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.